L4 L5 இல்லை L5 S1 லெவலில் வந்து இந்த டிஸ்க் வந்து பல்ஜ் ஆகி வெளியே வந்து கால் போகிற நரம்ப அழுத்தமாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த டிஸ்க் வெளியே இருக்கிற ஜவு ப்ரொட்ரூஷன் சொல்லுவோம், டிஸ்க் ப்ரொட்ரூஷன் வெளியே இருக்கிற ஜவு கிழிஞ்சு வெளியே வந்து காலுக்கு போகிற நரம்ப அழுத்தி இருந்தாலும் சரி, டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன் உள்ளே இருக்க ஜவு வந்து கிழிஞ்சு வெளியே வந்து கால் போகிற நரம்பு அழுத்தி சயாட்டிக நரம்பு பாதிக்கப்பட்டு இடுப்புல இருந்து கால் வரைக்கும் வலி அதிகமா இருக்கு, கால் மதமதப்பா இருக்கு, கால் பாதம் கீழே வைக்கிறதே தெரில அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்கலாம். இல்லை இந்த தண்டுவட எலும்பை வந்து விலகி டிஸ்க் ஸ்பாண்டலோலிசிஸ் இதை போல ப்ராப்ளத்தினால நீங்க பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா ஸ்பெஷலா பிசியோதெரப்பில நாங்க நிறைய ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் வச்சிருக்கிறோம். இதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து அந்தந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி செய்து கம்ப்ளீட்டா வந்து நாங்க ரெக்கவரி கொடுக்குறோம். ஹலோ எவ்ரிவன், நான் ஜேசுதாஸ், பிசியோதெரபிஸ்ட், திருவண்ணாமலை. இந்த வீடியோல வர கேண்டிடேட் பாத்தீங்கன்னா மிஸ்டர் ராதாகிருஷ்ணன். இவர் வந்து திருப்பத்தூர் மாவட்டத்துல இருந்து வந்திருக்காரு. இவருக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, கடந்த 4 வருஷமாவே வந்து இடுப்புல இருந்து கால் வரைக்கும் வலி அதிகமா பாதிக்கப்பட்டு ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு இருக்காரு. எம்ஆர்ஐ ஸ்கேன் செக் பண்ணி பார்த்ததுல L4 L5 லெவல்ல வந்து உள்ள இருக்க ஜவு, அதான் நான் சொன்னது போல டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன் அப்படின்னு சொல்லுவோம், உள்ள இருக்க ஜவு வெளியே வந்து காலுக்கு போற நரம்ப அழுத்தப்பட்டதுனால இந்த அளவுக்கு பாதிப்பு. இவரால நிக்க முடியல, நடக்க முடியல, ஒரு பொசிஷன்ல தூங்க முடியல, கால் வரைக்கும் வலி, கரண்ட் ஷாக் அடிச்சது மாதிரி அதிகமா இருக்கு, கால் பாதமே மதமதப்பா இருக்கு அப்படிங்கிற ஸ்டேஜ்ல தான் வந்தாரு. அவருக்கு வந்து நாங்க முழுக்க பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்ஸ் மட்டும் வந்து கொடுத்து அவரை வந்து கம்ப்ளீட்டா ரெக்கவரி பண்ணி வலி இல்லாம நடக்க வச்சு அவரோட வேலைகளை செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணி அனுப்பியிருக்கோம். அவருக்கு வந்து நாங்க வந்து ஒரு 3 மாசத்துக்கு வந்து வீட்டுல ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கோம் ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம். ஏன்னா அவர் வந்து ஒரு டிரைவர், எப்ப பார்த்தாலும் வந்து அவருக்கு சவாரி இருந்துகிட்டே இருக்கும், டிரைவிங் போயிட்டே இருக்கணும். ஸோ ட்ரீட்மெண்ட் முடிச்ச உடனே அவங்க டிரைவிங் போனாங்கன்னா அவங்களுக்கு பாதிப்பு வந்து அதிகமாயிடுங்கிறதுனால ஒரு 3 months வந்து அது கம்ப்ளீட்டா நல்லா சீட்டிங் ஆகி ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்காண்டி சொல்லியிருக்கோம். ரெஸ்ட்னா கம்ப்ளீட்டா படுக்கையா இருக்கணும் அப்படி கிடையாது. அவர் வந்து முக்கியமா வந்து டிராவலிங் அதிகமா போகக்கூடாது, குனிஞ்சு வெயிட் தூக்கக்கூடாது, அதிகமா முதுக வளைஞ்சு செய்யற வேலைகள் செய்யக்கூடாது, அவ்வளவுதான். இதை போல செய்துட்டு நாங்க சொன்ன எக்ஸசைஸ் செய்ய சொல்லியிருக்கிறோம். அவரோட ரிவ்யூ வீடியோ தான் இது. வணக்கம், நான் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையிலிருந்து வரேன். என் பேர் ராதாகிருஷ்ணன். நான் கடந்த ஒரு 4 வருஷமா இடுப்புலியால ரொம்ப அவஸ்தைப்பட்டு இருந்தேன். எங்கேயோ ட்ரீட்மெண்ட் பார்த்து எங்கேயும் செட் ஆகல. கடைசியாக எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தோம். அவங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பயும் ஒரு 3 மாதம் அங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அப்படியே இருந்தோம். ஒரு யூடியூப் வீடியோவை பார்த்து திருவண்ணாமலைக்கு ஷலோம் பிசியோதெரப்பிக்காக வந்தோம். இங்கே வரும்போது நடக்க முடியல, படுக்க முடியல, ஒழுங்காக உட்காந்து சாப்பிட முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இங்கே வந்தோம். இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்ததுக்கப்புறம் இப்போ எழுந்து நடக்க முடியுது, என் வேலையை நானே செஞ்சுக்கிறேன், நல்லா உட்காந்து சாப்பிட முடியுது. 90% வரைக்கும் எனக்கு சுத்தமாக க்யூர் ஆயிடுச்சு. சார் சில எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு, அதை ஃபாலோ பண்ணும் 100% க்யூர் ஆகிடும். ஒரு 3 மாதம் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் உங்கள் வேலையை நீங்கள் கண்டினியூவாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் வந்து டிரைவர் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், அதனால தான் இந்த வந்து உட்கார முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு 3 மாதம் ரெஸ்ட் எடுத்து உங்கள் வேலையை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப நன்றி பிசியோதெரப்பிக்கு, ஷலோம் பிசியோதெரப்பிக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோல இவர் சொன்னது போல உங்களுக்கு ஸ்பைன்ல வந்து டிஸ்க் ப்ராப்ளமா இருக்கலாம், ப்ரொட்ரூஷனா இருக்கலாம், எக்ஸ்ட்ரூஷனா இருக்கலாம், இல்ல தண்டோட எலும்பே விலகி இருக்கலாம், இல்ல முதுகு ரொம்ப இறுக்கமா பிடிச்ச மாதிரி இருக்கலாம். எந்த கண்டிஷன்ல இருந்தாலும் சரி ஸ்கேன் எடுத்துருந்தீங்கன்னா இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தான். இதுக்கு வந்து உங்களோட ரிப்போர்ட்ஸ் அனுப்புங்க, நாங்க பார்த்துட்டு சொல்றோம். எங்களால சரி பண்ண முடியும் அப்படின்னா நிச்சயமா நாங்க வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறோம். வாங்க, அப்பாயின்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. நிச்சயமா இந்த பிரச்சனையில இருந்து நீங்க நிவாரணம் அடைஞ்சு முழுமையா நீங்க பழையபடி உங்களோட வேலையை செய்யறதுக்கு நாங்க ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். தேங்க்யூ.